ஈவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சில செல்லர்ஸ்டேலாம் மெர்சிடிஸ் பென்ஸில் ஆரம்பித்து பிஎன்டபிள்யூஸ் கூட ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஸ்ரீலங்காவில் எப்படின்னு தெரியல, இங்கே டேட்டா இன்னொரு ஸ்கேமான ஜாப். ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஒரு நான் 50 rupees தரேன், 100 rupees தரேன்னு சொல்லிட்டு ரேண்டமாக. ஓகே, அது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து 2022 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்தேன். அப்படி வரதுக்கு முதல்ல இங்கே வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நிறைய குரூப்பில் வந்து ஜாயின் ஆகினேன். ஸோ அப்படி ஜாயின் ஆகும்போது ஐ கெட் ஸோ மெனி ஸ்கேம் மெசேஜஸ். ஏன்னா அவங்க வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக டேட்டா என்ட்ரி ஜாப் கிடையாது. ஸோ அது லைக் எம்எல்எம் ஸ்கீம் மாதிரி, லைக் நீங்கள் காசை போடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் கிடைக்குது. லாஜிக்கே இல்லாமல். ஆமாம், அது ஸ்கேம் தான். அது என்னன்னா இப்போ அதை வச்சு மெனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர அது ரியலானவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். லைக் நம்ம ஒரு லெஜிட்டான. ஆமாம், லெஜிட்டான இடத்து அதை தான் சொல்கிறேன். இப்போ ஃபைவர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைவரோ அப்போக்கோ வட்டவர் என்ன பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஜெனுவினாக ரிஜிஸ்டர் ஆகும் அண்ட் ஜெனுவினாக கிளைண்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல யாருக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காரு, எத்தனை ரிவ்யூஸ் வச்சுருக்காரு. லைக் இப்போ நான் வந்து ஊபரில் வரும்போது அந்த அண்ணாவை பார்க்குறேன் இல்லையா, 4.7 ஸ்டாரிங்கில் இருக்காரு, நிறைய ரைட்ஸ் எடுத்திருக்காரு, அப்போ ஒரு நல்ல டிரைவர் அப்படின்னு பார்க்குற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் பார்ப்போம். ஸோ இது ஈச் அதரை வந்து ட்ரஸ்ட் பண்ணும். ஏன் மணி ஹேண்டில் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இவன் அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஓடர்ஸ் முடிச்சு தரலான்னு வைங்க, நாம வந்து அது என்ன செஞ்சுக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஓ ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீஃபண்ட். ஒரு ரூபா கூட உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகும். ஒர்க் கொடுக்குறேன், அவர் ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். பையர் சேஃப்டி ப்ரியாரிட்டி. இப்போயும் ஒரு டவுட் ஒன்று வரும், இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட அப்படி கிளைம் பண்ணிட்டாருன்னா காசை வாங்கிட்டு அவர் பண்ணல அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க வச்சிருக்கிறது ஃபைவருடைய கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அவங்க இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் உங்களோட செட் எண்ட் டு எண்ட் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கீங்களா இல்லையாண்டு. இன்கேஸ் பையர் சைட்டில் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த காசை போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ சேஃப்டி பிளாட்ஃபார்ம். ஈவன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சில செல்லர்ஸ்டேலாம் மெர்சிடிஸ் பென்ஸில் ஆரம்பித்து பிஎன்டபிள்யூஸ் கூட ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்கு லோகோ டிசைன்ஸுக்குலாம். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க லோகோ டிசைன் எடுத்தாங்களா இல்லை டெஸ்டிங்காக பண்ணாங்களான்னு தெரியல. அமௌங் த கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டும், பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த செல்லர்ஸுக்கு யாரெல்லாம் பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்க்கும்போது அதில் பார்க்கலாம், அதே கிரேசியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களே ஆர்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு.